இந்த டிரான்சிஷன் தான். ஃபயர் 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 ஃபயர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பாகுபலி தி எட்டர்னல் வார் அப்படின்ற ஒரு அனிமேட்டட் ஃபில்மோட ஒரு சின்ன டீசர் கிளிம்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பாகுபலி படத்தோட ஒரு எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் அந்த மாதிரி இதை வந்து சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து இன்ஸ்டாவில் பார்த்துட்டேன், ட்விட்டரில் அதெல்லாம் பார்த்தேன். பட் ஆனால் ஃபுல் ட்ரெய்லர் எனக்கு பார்க்கல. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒப்பீனியன் இன்டராக்ட் பண்ணி பேசலாம். பிகாஸ் இந்த அனிமேஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு நான் பார்த்த கிளிப்பிங்ஸ் வரைக்கும். ஸோ லைவாக இதில் பார்த்தலாம். ஃபுல் ட்ரெய்லராக பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ டைம் வேஸ்ட்லாம் பார்த்துடலாம். 3, 2, 1. ஆர்கம் யூனிவர்ஸ் இவங்க தான் பாகுபலியோட ஒரிஜினல் ப்ரொடக்ஷன். ஆமாம், பாகுபலி அவன் பிறந்த நொடியில் நான் அறியவில்லை. அவன் பிறக்கும் முன்னே அப்பிறப்பின் காரணம் பிறந்தது. நான் அறியவில்லை அவன் மரணம் ஒரு பயணம் என்று. அந்த பயணம் ஒரு போரில் கலந்தது. தேவருக்கும் அசுரருக்கும் இடையே நடக்கும் இரவா போறது. அவன் இரவ போறது. பலிவிடு விஹாசுரா, பாகுபலி என் கைதி. சகோதரா இந்திரா, அசுரா பாகுபலி, the fallen city of Tripura, பாதாள மண்டலம் என் கைதி. சகோதரா இந்திரா, உனக்கு பாகுபலி வேண்டுமெனில் என்னை தாண்டி செல்லடா. கையில் இன்ஃபினிட்டி வார்ஸ்ல இன்ஃபினிட்டி காண்ட்லெட் வச்சிருக்காப்ல. வேண்டுமெனில் என்னை தாண்டி செல்லடா. செம்ம டிரான்சிஷன். உன் பாகுபலியை யார் காப்பார் இப்பொழுது? தவறான கேள்வி இந்திரா. இப்போது யார் உன்னை காப்பார் என்று கேள். ஒரிஜினல் பாகுபலிக்கு மூவி டப்பிங் பண்ண அதே ஆர்டிஸ்ட் இதுக்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் வச்சு அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். பேரண்டத்தின் எதிர்காலம் ஒருவனின் கையில். இப்போது யார் உன்னை காப்பார் என்று கேள். அனிமேஷன்ஸ்லாம் பாருங்களேன், லிட்டரலி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. நான் கிளிப்பிங்ஸ் மொபைலில் பார்த்தேன், சும்மா அந்த மாதிரி தான் பார்த்தேன். அதில் எனக்கு அந்தளவுக்கு ஏதோ தெரியல. பட் இதில் பார்க்கும்போது லிட்டரலி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது. இந்த அனிமேஷன் சிமிலர் எதற்கு பார்த்தீங்கன்னா, ஆர்கேன்னு ஒரு அனிமேட்டட் நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் ஒன்று இருக்குது, ஆர்கேன்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸ் இது ஆர்கேன் வந்துட்டு. ஸோ லிட்ரலி கிட்டத்தட்ட சிமிலர் இருக்குது. அது இதே மாதிரியான ஸ்டைல்ஸ் தான். அந்த ஸ்கெட்சஸ் ஆகட்டும், அந்த ஒரு கைண்ட் ஆஃப் பெயிண்டிங் கைண்ட் ஆஃப் ஒரு அனிமேஷன் இருக்கும். அதில் இது வந்து எப்படின்னா ஒரு மிக்ஸு. ஸ்பைடர்மேன் இன்டு த வர்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஸ்பைடர்மேன் இன்டு த வர்ஸ், பியாண்ட் த ஸ்பைடர் வர்ஸ், அந்த மாதிரி அதோட ஸ்டைலும் அது கொஞ்சம் காமிக்கல் ஸ்டைலாக இருக்கும். ஸோ அதுவும் இந்த ஆர்கேன் ஸ்டைலும் கொஞ்சம் மெஜாரிட்டியாக ஒரு 80% வந்துட்டு ஆர்கேன் ஸ்டைலு, ஒரு 20% ஸ்பைடர்மேன் இன்க்ளூஷன், அந்த மாதிரி அந்த ஒரு ஜோனில் வந்துட்டு இருக்குது. பயங்கரமாக இருக்குது. லிட்ரலி ஒரு ஹாலிவுட் சீரிஸ் மாதிரி தான் இருக்குது. ஸ்டோரி வைஸ்மே பார்த்தீங்கன்னா, அவர் பாகுபலி இறந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப்பில் போகிறாரு.
ஆனால் எங்கே போகிறாருன்னா இந்த எட்டர்னல் ரெல்ம் அப்படின்றாங்களே, கிட்டத்தட்ட என்ன மாதிரி திரிபுரா சம்திங் இதை காமிச்சாங்க ஸ்டார்டிங்கில். ஃபாலன் சிட்டி ஆஃப் திரிபுரா, பாதாள மண்டலம். மேபி ஒரு எட்டர்னல்ஸ் அந்த காஸ்மிக் லெவலில் சம்திங் எதுவும் இருக்குது போல். காட் லெவலில் ஒரு ஃபைட்டிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்திரன் அவர் வந்து பாகுபலியை சிறைப்பிடிக்க வர்றாரு, என்னோட கைது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகுபலி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒருத்தர் சண்டை போட்டுருக்காரு. இது வந்துட்டு நம்ம ஒரு ஹாலிவுட்டில் நிறைய பார்ப்போம், மித்தாலஜி ரிலேட்டடாக நம்ம நிறைய பார்ப்போம். பட் ஆனால் இதெல்லாம் படம் எடுத்தால் எல்லாருக்கும் யோசிப்போம். பட் ஆனால் அதெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ ரிச் கல்ச்சர் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு வேலை வந்து டெலிவரி பண்ணால் சூப்பராக இருக்குன்னு யோசிச்சிருப்போம். பட் இது வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஜோனில் இருக்குது. பிகாஸ் நமக்கு நிறைய கண்டென்ட் வந்து நம்மளோட ஹிந்து கல்ச்சர் நிறைய இருக்குது. பட் என்னென்னா அதை ஷோகேஸ் பண்ணுற விதன்ட்டு இருக்குல்ல, ரொம்ப சாயம் பூசாமல், ரொம்ப ப்ரீச் பண்ணாமல், சட்டிலாக அது பேக்ரவுண்டில் வச்சு சூப்பரான ஒரு ஸ்டோரி கொடுத்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெருசாக அந்த அளவுக்கு வந்து கல்கி வந்து இப்போ ஒரு ஸ்டார்டிங் சொல்லலாம். அதுவுமே ஓகே மகாபாரதோட இன்க்ளூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் என்னென்னா ஜஸ்ட் அது மகாபாரதம் ராமாயணம் மட்டுமே இல்லாமல் இருக்கிற நம்ம அந்த ரிச் கல்ச்சர்லேருந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய தோணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இதை சொல்கிற மாதிரி நியூவாக இருக்குது, புதுசாக இருக்குது சீரியஸ்லி. பட் அந்த அனிமேஷன்ஸ் குவாலிட்டி வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியலைங்க, பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த சீரீஸ்லாம் ஆர்கேன் பார்க்குறவங்க பாருங்கள், உனக்கு பெஸ்ட்டு சீரீஸு வேறு லெவலில் இருக்கும் ஆர்கேன் சீரீஸு. அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் இன்டு ரோஸ் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு இதில் தான் இருக்கும். ஸ்டோரி வைஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரலாக இருக்கும், ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். மல்டிவர்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போகும். எனக்கு அதை பார்த்துட்டு அந்த ஆர்ட் ஸ்டைலில் அப்படியே அதில் ரெப்ளிகேஷன் இந்த சென்ஸ் காப்பி இல்லை, ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ஸ்டைல் அது இன்ஸ்பிரேஷன் கூட சொல்ல முடியாது, ஒரு ஸ்டைல் அது அனிமேட்டட் ஃபிலிம்கான ஒரு ஸ்டைல் அது 3D இருக்கும். ஒரு கைண்ட் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த வகையில் வர்றது பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குது. 2026 நெக்ஸ்ட் இயரா இல்லை எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஒரு டிரான்சிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே இந்த டிரான்சிஷன் தான் ஃபயரு. ஸ்டோரி மட்டும் பக்காவாக கொண்டு போயிட்டாங்க. ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்த்தேன், யாரும் ஒரு கெனடியனா சம்திங், ஒரு ஃபாரின் டைரக்டர் கம் எடிட்டர் சம்திங் அந்த மாதிரி தான் ஒரு அந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்க தான் அவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் சூப்பராக ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அனிமேட்டட் ஃபிலிம் கம்மிங் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த ஜானரில் இந்தியாவிலேருந்து சொல்கிற மாதிரியான அனிமேட்டட் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. வாட்ச்லேன்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க, பட் அது அந்தளவுக்கு ரொம்ப கார்ட்டூனிஷாக இல்லை சைல்டிஷாக அந்த மாதிரி போயிடுச்சு. நிறைய எஃபர்ட் போட்டாங்க, பட் அந்தளவுக்கு அது அவுட்புட் நல்லா இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டைமுக்கு அப்படி தான் இருக்குது. பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு ஹைலி நீடட். ஏன்னா எக்ஸ்போசர் அந்தளவுக்கு எக்ஸ்போசர் இப்போ நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் ஆகட்டும், ப்ரைமில் ஆகட்டும், நிறைய வேர்ல்டு வைடு நிறைய சீரிஸ் பார்க்குறாங்க, அனிமே பார்க்குறாங்க. அந்த ஸ்டைல்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம இதுலேருந்து இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி ஒன்று வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பதிலாக தான் இந்த பாகுபலி தி எட்டர்னல் வார் அப்படின்றது இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு இனிஷியேஷன் கூட. புதுசாக ஒரு கதையை எடுத்து அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது வந்துட்டு ரொம்ப டஃப். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு விஷ்ணுவோட 10 அவதாரத்தை வச்சு இப்போ ஒரு படம் பண்ணிட்டுருக்காங்க அனிமேட்டட் ஃபிலிம்ஸ். இப்போ ரீசெண்டாக நல்லா போச்சு நினைக்கிறேன். ஹனுமானோ சம்திங் நரசிம்மாவோ ஏதோ ஒன்று வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ஐ திங்க் இட் ஹேட் அ குட் ரெஸ்பான்ஸ். பட் நான் இன்னும் பார்க்கல அதை. பட் ஆனால் ரிவ்யூ வைஸோ இல்லை டாக் வைஸ்மே பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி புது இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது மெயின்லி எல்லாமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து எதுவுமே போகல. அது கொஞ்சம் நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது.
புதுசாக நம்ம இதுலேருந்து நம்மளோட இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் சப்போர்ட் கிடைக்குதான்னு தெரியல எனக்கு. பட் அவங்க வந்து டோலிவுட் வந்து பயங்கரமாக ரசிக்கிறாங்க அந்த ஃபில்ம் இதை, அதனால் இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. அண்ட் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, புதுசாக ஒன்று கொண்டு வரதுக்கும் இது பாகுபலின்றது இந்தியா லெவல் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சுது. ஸோ அதில் ஒரு கண்டினியூஷன், அதுலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக அப்படி கொண்டு போகிறன்றப்ப எல்லாராலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பாகுபலின்ற கேரக்டரு எப்படியான கேரக்டரு, அவனோட ரைட்ஸுன்னா எல்லாருமே இப்போ எல்லாருமே தெரியும். ஏன்னா படம் பார்த்துறதுனால தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல பர்சனலாக ஒரு கனெக்டடான ஒரு கேரக்டர் கூட. ஸோ அந்த கேரக்டரோட ஒரு எக்ஸ்டென்ஷன், அந்த கேரக்டர் வந்து ஒரு ஆஃப்டர் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. எங்கன்னா காட் லெவல்ஸில் ஒரு வார் வந்துட்டு எட்டர்னல் வார், அதுதான் காட் லெவலில் இந்திரன், மேபி லார்ட் சிவா கூட ஒரு கேமியோ கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோனில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த கேரக்டர் போகும்போது நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு ஆள், ஏன்னா ஒரு எல்லா பெரிய பெரிய காடாக அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பாகுபலின்ற நமக்கு ரிலேட்டபிளான ஒரு கேரக்டராக அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் அவன் மேபி அந்த பாகுபலின்ற கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற திங்ஸ்லாம் நம்ம அவரோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எல்லாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ரியலி பயங்கரமாக எக்ஸைட்டட். மியூசிக் வந்து எம்எம் கீரவாணி அவரே தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க, அதிலே போட்டிருக்காங்க. மியூசிக் பை எம்எம் கீரவாணி தான், கிரெடிட்ஸாக இருக்கும். ஸோ ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் கைஸ். எப்போ வருது? 2027, சாரி நெக்ஸ்ட் இயர் கிடையாது, 2027 தான் வருது. நமக்கு பிக்கஸ்ட் இயராக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ராமாயணமும் வருது, ரன்பீர் கபூர் அண்டு யாஷ் அவங்களோட இதில். அது வந்து நெக்ஸ்ட் இயரில் 2027 தெரில. அது வந்தாலும் பயங்கர காம்படிஷனாக இருக்கும். என்ன சொல்கிறது, இந்தியாஸ் கோயிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கொண்டு போயிட்டுருக்காங்க. பாலிவுட் ஆகட்டும், டோலிவுட் ஆகட்டும். தமிழ் சினிமாவில் எப்போ என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். until then see you guys.